அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதல் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் மேஷ லக்கணத்தினுடைய பலன்கள். ஏற்கனவே கடந்த 4 வீடியோக்களில் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையான விஷயங்களை நீங்கள் முழுதும் கற்று உணர்ந்ததற்கு பின் இந்த பலன் சொல்லக்கூடிய இந்த காணொளியை பார்க்கும் பொழுது மிக எளிமையாக உங்களுக்கு புரியும். சென்ற பாடத்தில் கிரகபாதசாரம் நம்ம பார்த்தோம். ஒரு பலன் சொல்வதற்கு கிரகபாதசாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு கிரகம் தான் வாங்கிய சாராதிபதி அடிப்படையில தான் நல்லதோ அல்லது கெட்டதோ, அதாவது நற்பலனோ அல்லது கெடுபலனோ செய்யும். ஆகையினால அந்த பாடத்தையும் பார்த்துட்டு இந்த காணொலியில பாருங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்க வரலாம். சரி, இப்போ நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம். அதற்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து படிங்க. ஜோதிடம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த பாடங்களை இவ்வளவு பொறுமையாக உங்களுக்கு நான் நடத்திட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மேஷ லக்கணத்தினுடைய பலன். உதாரண ஜாதகம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அந்த ஜாதகத்தை வச்சுதான் அடிப்படையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா போர்டுல ஒயிட் போர்டுல இருக்குது. மேஷ லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், குரு வக்கரம் பெற்று கன்னியிலும், கேதுவும் கன்னியிலும், செவ்வாய் விருச்சிகத்திலும், சூரியன், சனி, புதன், ராகு ஆகிய கிரகங்கள் மீனத்திலும் அமையப்பட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சார் நீங்க சொன்ன விஷயம் லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், ஏன்னா மேஷ லக்கணம், லக்கணத்துல சுக்கிரன் இருக்குது. ஆனா லக்கண அதிபதி, அந்த மேஷ அதிபதி யாரு? செவ்வாய். அவர் 8ஆம் ஆதிபத்தியமும் பெற்று, அதாவது 8 குடையவர் அவர் தான், 8ஆம் ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் இவர் லக்கண சுபரா, லக்னாதிபதினு எடுக்கணுமா 8ஆம் அதிபதியா எடுக்கணுமானா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், லக்னாதிபதியாகத்தான் எடுக்க வேண்டும். சரியா? நல்லதுதான் பண்ணுவார். சரி, அவர் ஆட்சி பெற்றிருக்கிறாரே, அப்ப சிறப்பு தானே சார்? நல்லது. ஆனால் இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் திசை வரும்போது அந்த யோகத்தை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் நல்லது செய்யணும் இல்லையா? அப்ப செவ்வாய் திசையில் இவருக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருக்கிறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, செவ்வாய் நவாம்ச சக்கரத்தில் தனுசு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 தனுசு மண்டலம். அந்த மண்டலத்துல தனுசுவில் இருந்து 2ஆம் இடமான மகரத்தில் நவாம்சத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்ப தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரம் எந்தெந்த கிரகங்கள் இருக்கும்? சூரியன், புதன், ராகு. அப்ப இங்க சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கா விருச்சிகத்துல? இல்ல. ராகுவோட நட்சத்திரம் இருக்கா? இங்க இல்ல. புதனுடைய நட்சத்திரம் இருக்குதா? இருக்குது. எது இருக்குது? கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்கள் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்துல இருக்குது. அப்போ கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரத்துல தான் இருக்கணும். எத்தனாம் பாதம்? இது 1ஆம் பாதம், இது 2ஆம் பாதம். ஆக கேட்டை 2ஆம் பாதத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ராசியின் நவாம்சத்தை வச்சு பார்த்த உடனே நீங்க சொல்லிடணும். சரி, இப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் இந்த லக்கணத்துக்கு நல்லவராக இருந்தால் இந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா ஜாதகருக்கு யோகத்தை செய்யும். ஆனா மேச லக்கணத்துக்கு புதன் நல்லவரா? இல்லை. 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடியவர். 3ஆம் ஆதிபத்தியமும் 6ஆம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய புதன். 6 என்பது ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம்.
கடனை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும், சுற்றத்தாரிடையே பகையை ஏற்படுத்தும், சுற்றத்தாரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். மேஷ லக்கணத்தை பொறுத்த அளவுக்கு புதன் தான் மகா கெட்டவர், பாதகாதிபதியான சனியை விட கெட்டவர். அப்படிப்பட்ட புதனுடைய சாரத்தில் இந்த செவ்வாய் இருப்பதனால் செவ்வாய் திசை வந்தாலும் கூட யோகத்தை செய்யாது. ஆட்சி பெற்றுதான் இருக்கிறார், ஆனாலும் கூட யோகத்தை செய்யாது. இதுதான் ஜாதக பலன் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனிக்கணும். நிறைய பேர் சார் லக்னாதிபதி எனக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார், லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார், ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன். ஏன்? அவர் வாங்கி சாரம் அதிபதி கெட்டவனுடைய சாரத்தில் உட்கார்ந்தா அந்த மாதிரி தான் அமையும். அப்ப எந்த திசை சார் நல்லா இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு? அப்படியே 5ஆம் பாவம் 1, 5, 9 பார்த்துருவோம். 5ஆம் பாவக அதிபதி யாரு? 5ஆம் இடம் என்னது? 1, 2, 3, 4, 5 சிம்மம். 5ஆம் பாவகம் சிம்மம். சிம்ம அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் இந்த லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரா? 1, 5, 9 எதுவும் இருக்கிறாரா அப்படின்னா 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஒரு பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன், தந்தைக்கு காரகத்துவம் பெற்று வரக்கூடிய சூரியன் லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடங்களில் வசிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது இல்லையா? சரி, இந்த சூரியன் அதுக்கு என்ன இன்னொரு காரணம் என்ன? இந்த சூரியன் நல்லவருடைய சாரத்தில் இருக்கிறாரா? ஒரு நல்லவர், சூரியன் நல்லவர் தான், யோகாதிபதி. யோகாதிபதியாக இருந்தாலும் அவரும் கெட்டவருடைய சாரத்தில் தான் இருக்கிறார். யாருடைய சாரம்? மீனத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? பூரட்டாதி 4 இருக்குது, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 இருக்குது. பூரட்டாதி 4 வாங்கியிருந்தா மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகத்தில் இருந்திருக்கும். அப்போ பூரட்டாதி 4 வந்தா கடகத்தில் இருந்திருக்கணும். இல்ல, அப்ப குருவோட நட்சத்திரத்துல புதன், யாரு? சூரியன் இல்ல. அடுத்து உத்தராட்டாதி சனியோட சாரத்தில் இருந்தா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 இடத்துல இருந்திருக்கணும். அங்கேயும் இல்ல சூரியன். அவன் உத்தராட்டாதி நட்சத்திரத்திலையும் இல்ல. அடுத்து ரேவதி இருக்குது. ரேவதி 1, 2, 3, 4 இருக்குது. ரேவதியில இருந்தா தனுசு மண்டலத்துல இருக்கணும். சூரியன் இருக்கா? ஆமா, நவாம்சத்துல தனுசு மண்டலத்துல தான் இருக்குது. தனுசு வீட்டிலேயே இருக்குது. எத்தனாம் பாதம்? 1ஆம் பாதம் வாங்கின தனுசு, 2ஆம் பாதம் வாங்கின மகரம், 3ஆம் பாதம் வாங்கின கும்பம், 4ஆம் பாதம் வாங்கின மீனம். அப்போ ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருக்கிறார். லக்கண அசுபர் புதன். ஒரு லக்கண சுபர் யோகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 5 கூடையவராக வந்து அவரும் 3, 6 கூடையவனுடைய சாரத்தில் இருப்பது என்பது நல்லதில்லை. இப்ப லக்கணாதிபதியும் 3, 6 கூடைய புதனுடைய சாரத்துல தான் செவ்வாய் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதியும் 3, 6 கூடைய புதனுடைய சாரத்துல இருக்கிறாரு. ஆக சூரிய தசையும் இவருக்கு நல்லா இருக்காது. அடுத்து செவ்வாய் தசையும் இவருக்கு நல்லா இருக்காது. அடுத்த யோகாதிபதி யாரு? 9, 12 கூடைய குரு. சார் 12ஆம் ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு, அதனால கெட்டவன் எடுக்கணுமா? 9ஆம் ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால நல்லவன் எடுக்கணுமா? நல்லவன் தான் எடுக்கணும். சரியா? அதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அப்ப இந்த குரு 6ல போய் மறைகிறார். மேஷ லக்கணத்துக்கு கன்னி 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டில் குரு மறைவது என்பது நல்லதா அப்படின்னா நல்லது இல்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும். ஒரு கிரகம் நேர் வழியில் செல்லும் பொழுது எந்த இடத்தில் இருந்தால் நல்ல பலனை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறோமோ அதே கிரகம் வக்கரம் பெற்றால் நல்லதை செய்துவிடும். இப்ப பாருங்க, 9ஆம் அதிபதி 6ல இருக்கக்கூடாது, இருந்தா நல்லது செய்யாது. ஆனா குரு வக்கரம் ஆயிட்டார். ஆகையினால எதிர்மறையான நல்ல பலனை நிச்சயமாக செய்துவிடும். 6ல் வக்கரம் பெற்று இருக்கலாம். ஒரு யோகாதிபதி 6, 8, 12 வக்கரம் பெற்று இருக்கலாம்.
வக்கரம் பெறாமல் இருந்தால் யோகாதிபதி நல்லது செய்யாது. வக்கரம் பெற்று இருப்பதனால் நல்லதை செய்யும் குரு. இந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்னன்னு பார்ப்போமா? ஏன்னா சாராதிபதி தான் பலனை செய்யும் சொல்லியிருக்கோமா? அப்ப என்ன சாரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 கண்ணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம். அப்ப இந்த 9 நட்சத்திரத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப உத்திரம் 2, 3, 4 இருந்தா உத்திரம் சூரியனுடைய நட்சத்திர பாதம். அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா எங்க இருக்கணும்? தனுசு மண்டலத்துல இருக்க வேண்டும். அப்ப குரு தனுசு மண்டலத்தில் இருக்கிறாரா? தனுசு மண்டலம் நவாம்சத்துல தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 தனுசு மண்டலம். அப்ப இந்த தனுசு மண்டலம் தான் குரு இருக்கிறாரு. நவாம்சத்துல மீனத்துல இருக்கிறார் பாத்தீங்களா? அப்போ எத்தனாம் பாதம்? 1, 2, 3, 4 4ஆம் பாதம். அப்ப கன்னியில உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த குரு அமர்ந்து நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார். பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும் ஒரு ஜாதக பலன் எப்படி எடுக்கணும்னு இப்ப புரியும். அப்ப குரு 6ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து கெட்டிருந்தாலும் வக்கரமானதனால் எதிர்மறையான நல்ல பலனை செய்வதற்காக தன்னை ஆட்படுத்திக் கொண்டு அவர் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் 12 இருந்து அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் அவருடைய சாரத்தில் இருப்பதனால் இந்த குரு சூரியன் செய்ய வேண்டியதையும் தானே கையில் எடுத்து மிக அற்புதமான விஷயத்தை செய்து விடுவார் குரு. ஆக இந்த ஜாதகர் குரு தசைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். குரு தசை வந்தாத்தான் இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறார். பிறந்த உடனே சூரிய திசை, இதுவும் நல்லது செய்யாதுன்னு சொல்லிட்டோம். சூரிய திசையும் போயிடுச்சு, சந்திர திசையும் போயிடுச்சு, செவ்வாய் திசையும் நல்லது செய்யாது, அதுவும் போயிடுச்சு. ராகு 12 இருக்கிறார், அதுவும் நல்லது செய்யாது. அடுத்து குரு. அப்ப இந்த குரு திசையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகம். இப்ப யாரும் ஜாதகம் கேட்டு வந்தாங்கன்னா எப்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப இப்பெல்லாம் தசாபுத்தி போடணும். தசாபுத்தி போட்டுட்டு உங்களுடைய 1, 5, 9 எடுத்து யோகாதிபதிகள் யார் யாருடைய சாரத்துல இருக்கிறாரு, நல்லவன் ஜாதத்துல இருக்கிறாரா, லக்கண அசுபர் ஜாதத்துல இருக்கிறாரா, லக்கண சுபர் ஜாதத்துல இருக்கிறாரா கண்டுபிடிச்சு லக்கண சுபரின் ஜாதகத்தில் அந்த யோகாதிபதி இருந்தால் அற்புதமான யோகத்தை செய்துவிடும் அப்படின்னு நீங்க பலன் சொல்லணும். சரி சார், 1, 5, 9 யோகாதிபதி சொல்லிட்டீங்க. இப்போ கெட்டவராக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? கெட்டவனாக இருந்தாலும் நல்லவன் ஜாதகத்துல இருந்தா கெடுபலனை குறைத்து விடும். நல்லது செய்தோ இல்லையா, அது 2வது. சுத்தமா கெடுபலன் ஏற்படுத்தாது. பாருங்க, இப்ப இந்த கேது குரு கூட சேர்ந்து உட்கார்ந்து இவரும் அதே உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல தான் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 ராகு கேது இருந்தால் கெடுதல் பண்ணாது, நல்லதுதான் செய்யும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதுவும் நல்லது செய்யும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கி இருக்கிறாரு, சூரியனுடைய சாரத்துல இருக்கிறாரு. ஆகையினால அதுவும் நன்மையை செய்துவிடும். ஒரு பாம்பு சூரியனுடைய சாரத்தில் இருந்தாலும் பாம்பு செய்யக்கூடிய அந்த கெடுபலனை தடுத்து சூரியன் நிப்பாட்டிடுவார். நல்லது செய்யறதா செய், இல்லைன்னா கெடுதல் செஞ்சா விட மாட்டேன் அப்படின்றார். அவர் சரியில்லாத இடத்துல இருந்தாலும் கூட நான் சரியில்லாம நான் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை என்னால செய்ய முடியல, ஆனா உன்னால ஏற்படக்கூடிய கெடுபலனை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பில்டர் பண்ணிடுவார். அதனால கேதுவும் இங்கு நன்மையை செய்துவிடும். கேது திசை வந்தாலும் அவருக்கு நல்லதுதான். சரியா? கேது திசை வருமா? 90 வயசுக்கு மேல வரும். அதனால அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து 1, 5, 9 பார்த்துட்டோம், கேதுவை பார்த்துட்டோம். இன்னொரு சர்ப்பகிரகம் இருக்கு, ராகு. அந்த ராகையும் நம்ம பார்த்துருவோம். ராகு 12ஆம் இடத்தில் இருந்து உத்தராட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வாங்கி நவாம்சத்துல கண்ணில உட்கார்ந்துக்கூடிய இந்த ராகு நல்லது செய்ய மாட்டார். ஏன்?
மேஷ லக்கணத்துக்கு யாரு பாதகாதிபதியோ அந்த பாதகாதிபதியான சனியோட சாரத்தில் இருக்கிறார். நல்லது பண்ண மாட்டார் சார். அப்படின்னா கெடுதல் பண்ணுமா சார்? அதுக்கு ஆய்வு பண்ணணும். கண்டிப்பா ராகு கெடுதல் பண்ணுமா அப்படின்னா, இந்த ராகு குருவோட பார்வை கிடைக்க பெற்று அமர்ந்திருக்கிறார். யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு? சனியோட சாரத்தை. அந்த சனியும் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க, குரு கண்ணிலிருந்து தன் வீடான மீனத்தை பார்க்கிறார். அந்த தன் வீடான மீனத்துலதான் சூரியன், சனி, புதன், ராகு ஆகியவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த சூரியனை தவிர இந்த 3 கிரகம் லக்கண அசுபர்கள் அவர்கள் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ கெடுதல் பண்ணாது. அதற்கான காரணம் இந்த லக்கணத்துக்கு சுபக்கிரகமாக வரக்கூடிய குருவும் இயற்கை சுபக்கிரகமாக வரக்கூடிய குருவும் பார்க்கிறதுனால குருவின் பார்வை சகல குற்றமும் நீங்கும் என்கிற விதிப்படி குரு பார்க்க அந்த கிரகங்கள் அனைத்தும் சுபத்தன்மை பெற்று தான் செய்ய வேண்டிய கெடுபலனை குறைத்துக் கொள்ளும் அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. சரியா? எப்படி வருது பாத்தீங்களா? மேலோட்டமா பார்த்தா லக்னாதிபதி 8ல மறைகிறாரு, 5ஆம் அதிபதி 12ல மறைகிறாரு, 9ஆம் அதிபதி 6ல மறைகிறாரு அப்படின்னு தோணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா ஜாதகத்தை உற்று நோக்கும் போதுதான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நவாம்சத்துல பாத்தீங்கன்னா அதே லக்னாதிபதி புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நவாம்ச சக்கரத்தை கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் லக்னாதிபதியாக செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார். 5ஆம் அதிபதியான சூரியன் இந்த ஜாதகத்துல தனுசு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். சூரியன் நவாம்சத்துல தனுசு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ராசியில் மீனத்தில் அமர்ந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் தனுசு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். தனுசு வீடு ஒரு நட்பு வீடு, அவ்வளவுதான். ஆட்சி உச்சம் கிடையாது. ஆகையினால பரவாயில்ல. அதுக்காக சூரியன் ராசி சக்கரத்தில் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டதுனால ஒரு சுபத்தன்மை இழக்காம இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த புதன் இந்த குருவோட பார்வை கிடைக்கப்பெற்று உத்தராட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் புதனும் வாங்கியிருக்கிறார், ராகுவும் வாங்கியிருக்கிறார். அதனால அவங்க நல்லது செய்ய போறது இல்லை. குருவோட பார்வை கிடைக்கப்பட்டதுனால கெட்டது செய்ய மாட்டாங்க. உதவி இல்லாட்டலும் உபத்திரம் இல்லாம இருந்தா போதும் அப்படின்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இந்த ஜாதகம் இருக்கு. கெட்டவர்களால் உபத்திரம் இல்லை, கெடுதல் இல்லை. நல்லவர்கள் 2 கிரகம் சூரியனும் செவ்வாயும் நல்லவன் சாரத்தில் இல்லாததுனால அந்த திசை நல்லா இல்லாமல் போயிருச்சு. ஆனா குரு என்பவர் அற்புதமான ஒரு கிரகம். நல்லவருடைய சாரத்தில், சூரியனுடைய சாரத்தில், நட்பு கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து குருதசை 16 வருடமும் அற்புதமான யோகத்தை இவருக்கு செய்யும். இதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும், அதாவது மேஷ லக்கணம் மட்டும் இல்ல, வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த திரிகோணாதிபதிகள் தான் யோகாதிபதிகள். இவர்கள் யோகாதிபதி சாரத்தில் இருக்கிறாங்களா? இருந்தால் அந்த திசை தான் நல்லது செய்யும். கெட்டவர்களாக இருந்தால், அவர்களும் யோகாதிபதி சாரத்தில் இருந்தால் கெடுபலனை செய்ய மாட்டார்கள். நல்லது செய்வது அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுடைய ஆய்வுக்கு தகுந்த மாதிரி குருவோட பார்வை இதெல்லாம் பார்த்து சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக கெடுபலனை செய்யாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். சரியா? எல்லாம் பார்த்துட்டோமா? சந்திரனை பாருங்க. ஒரு 4ஆம் அதிபதியாக மேஷ லக்கணத்துக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சம கோணத்தில் ஏறி நின்று, ஒரு திரிகோணஸ்தானத்தில் ஏறி நின்று, அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதனாலதான் தனுசு வீட்டில் இருக்குது, நவாம்சத்துல ராசி சக்கரத்துல சிம்மத்துல இருக்குது. அப்போ உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு பஞ்சம கோணாதிபதி சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் இவர் அமர்ந்ததனால் சந்திரனுடைய காரகத்துவம் அம்மா, 4ஆம் பாவகம் இதெல்லாம் சிறப்படைஞ்சிடும். இந்த ஜாதகத்துக்கு அம்மா என்கிற ஒருத்தங்களனாலதான் இவங்க ஃபேமிலி மிக அற்புதமாக ஒரு விஷயமாக மாறிடும். 4ஆம் பாவக அதிபதி
5ஆம் பாவக அதிபதியுடைய சாரத்தில் இருப்பதனால் 5ஆம் பாவக அதிபதி 12 மறைஞ்சிட்டாரு. ஆனா 4 கூட 5ல ஏறி உட்கார்ந்து 5ஆம் பாவக அதிபதியினுடைய சாரத்தில் இருந்ததனால் இவருடைய சொந்த முயற்சியில் வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் அற்புதமா இருக்கிறார். 4 குடையவராக வளர்பிறை சந்திரனாக. ஒரு வளர்பிறை சந்திரன் கேந்திராதிபத்தியம் பெற்று வந்தால் லக்ன சுபர் கிடையாது, லக்ன அசுபர் தான் சந்திரன். ஆனா லக்ன அசுபரான சந்திரன் லக்ன சுபருடைய சாரத்தில் உட்கார்ந்துட்டார். அதுதான் இங்க பெரிய விஷயம். சந்திரன் அவ்வளவு சிறப்பா ஒரு யோகத்தை செய்வதற்கான ஒரு காரணம் இதுதான். சரியா? எப்படி நுட்பங்கள் இதெல்லாம் நுட்பங்கள் எல்லாம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி, அப்புறம் சுக்கிரன். சார், லக்கணத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் ஆதிபத்தியமும் 7ஆம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய மாரகாதிபதி. மாரகாதிபதியாக சுக்கிரன் எந்த லக்கணமாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதியாக சுக்கிரன் வந்தால் மாரகத்தை செய்யாது. சரியா? இப்போ மேஷ லக்கணத்துக்கு 7 குடையவன், 2 குடையவனா மாரகாதிபதியா வந்துடும். வேற எதுக்கும் வருமா? உபயலக்கணம். இந்த மீன லக்கணம் வச்சுக்கோங்க. உபயலக்கணத்துக்கு 3, 11 குடையம் மாரகாஸ்தானம். அப்போ இந்த மீன லக்கணமாக இருந்து 3ஆம் பாவகம் ரிஷபமா வரும். அவர் மாரகாதிபதி தான். ஆனா அவர் சுக்கிரன் வராரா, அதனால மாரகத்தை செய்யாது. எழுதி வச்சுக்கோங்க. 2ஆம் ஆதிபத்தியமும் 7ஆம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய மாரகஸ்தான அதிபதியாக சுக்கிரன் வந்தால் மாரகத்தை செய்யாது. உபயலக்கணத்துக்கு 3, 11, 2, 7, 3, 11 எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்படியான அந்த கட்டங்கள் வந்து அது மாரகத்தை செய்யக்கூடிய நிலையில் வந்தால், அதுவும் சுக்கிரனாக இருந்தால் மாரகத்தை செய்யாது. சரியா? அப்புறம் கன்னியா லக்கணத்துக்கு மாரகாதிபதியா வருமா சார்? சுக்கிரனா வராது. ஏன்னா 2, 9 கூட வர வந்துடும் கன்னியா லக்கணத்துக்கு. ஒரு திரிகோணஸ்தானம் வந்துருச்சுன்னா, 2 மாரகஸ்தானமா வந்துச்சுன்னா மாரகத்தை செய்யாது. அதெல்லாம் ஏற்கனவே உள்ள வகுப்புல எல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். நல்லபடியா கத்துக்கோங்க. சரியா? அப்ப இந்த சுக்கிரன் மாரகத்தை செய்யாது. வேற என்ன சார் செய்யும்? அந்த சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இது எங்க சிறப்படையுது அப்படின்னா, ஒரு வாக்கு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி, நேத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருப்பது என்பது வாக்கு பலிதம் ஏற்படும். இவங்க சொன்னாங்கன்னா பலிக்கும். இவங்க மந்திர சொற்களை உபயோகிச்சாங்கன்னா அந்த மந்திர சொற்களுக்கு பவர் ஏறும். இன்னொரு விஷயம், 7ஆம் பாவக அதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறார். ஒரு விதி உண்டு. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை பார்த்தால், தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தால் அந்த பாவகத்தை சரப்படைய வைக்கும். அந்த வகையில் லக்கணத்தில் மேசத்தில் அமர்ந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீடான துலாத்தை பார்ப்பதனால் 7ஆம் பாவகமும் சரப்படையும். 7ஆம் பாவகம் என்பது களத்திர பாவகம். களத்திர பாவகம் என்பது மனைவி ஸ்தானம். இப்படி மனைவி ஸ்தானமாக, களத்திர ஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த துலாம் அதிபதியான சுக்கிரன் அந்த துலாத்தை பார்ப்பதனாலும் இந்த சுக்கிரன் நல்லதை மட்டுமே செய்யும். ஆக சூரியன் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம், செவ்வாய் பார்த்துட்டோம், புதன் பார்த்துட்டோம், குரு பார்த்துட்டோம், சனி. சனி 12 பாதகாதிபதியாக மேஷலக்கணத்துக்கு சரலக்கணம், சரலக்கணத்துக்கு 11ஆம் பாவகம் கும்பம், கும்ப அதிபதி சனி பாதகாதிபதி. அப்படிப்பட்ட பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகாதிபதி கெட்டு போலாம், மறையலாம். பாதகாதிபதி மறையலாம், தப்பில்ல. அப்படி மறைந்த சனி பாதகத்தை குறைத்துக் கொள்வார். 1. இரண்டாவதாக குரு வேற பார்க்கிறார். இப்ப குரு பார்க்கிறதுனாலையும் பாதகம் குறைந்து விடும். அப்ப சனியும் தன்னுடைய கெடுபலனை குறைத்து நல்லது செய்வார் அப்படிங்கிறது இருக்குது, நல்லது இருக்குது. அதற்கான காரணம் என்பது வேற. ஏன்னா சனி புதனுடைய சாரத்துல, புதன் சனியோட சாரத்துல சார பரிவர்த்தனை. ஒரு பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எப்படி யோகத்தை செய்யும்னு சொல்றோமோ,
சார பரிவர்த்தனை பெற்ற கிரகமும் யோகத்தை செய்யும். அந்த வகையில் இதற்கு வேற ஒரு காரணம் நல்லது செய்வதற்கு இருக்குது. ரைட். யோகங்கள், ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும். அந்த யோகங்களும் ஜாதகரை உயர்த்தும். குருவும் புதனும் பரிவர்த்தனை. குருவும் புதனும் பரிவர்த்தனை. குரு கன்னி வீட்டுல, புதன் மீனத்துல, ரெண்டு பேரும் பரிவர்த்தனை. பரிவர்த்தனை பெற்ற கிரகத்துல குரு யோகாதிபதி. அதனால யோகத்தை மிகைப்படுத்தி செஞ்சிருவார். சனியும் புதனும் சார பரிவர்த்தனை. குருவோட பார்வையும் கிடைக்கப்பட்டு சனியும் புதனும் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, விபரீத ராஜயோகம் அப்படின்னு. 3 6 புதன் 12, 12 குரு 6, 8 செவ்வாய் 8. இப்படி 6, 8, 12 ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய கிரகம் அதே 6, 8, 12 மாறி மாறி அமர்ந்தால் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். சரியா? இந்த விபரீத ராஜயோகம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே உங்க வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. அடுத்து இந்த ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் மேஷ லக்னத்துக்கு செய்யாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா 9ஆம் அதிபதியாக குரு நல்லவராக இருந்தாலும் 10ஆம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சனி மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக பாதகாதிபதியாக வந்ததனால் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யவே செய்யாது. மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு ஒன்று இருக்கு. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, எந்த கிரகத்தினால் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்ய முடியாதோ அந்த கிரகத்துடன் ஒரு திரிகோணாதிபதி சேர்ந்து விட்டால் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்வதை விட 2 மடங்கு யோகத்தை செய்யக்கூடிய ஆணேர் யோகம் என்ற யோகம் ஏற்பட்டுவிடும். இப்ப குருவும் சனியும் சமசப்தம பார்வையாக பார்க்குது. அதனால தர்மகர்மாதிபதி யோகம் 9, 10 சமசப்தம பார்வையாக பார்த்தா தர்மகர்மாதிபதி யோகம் செய்யும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனா தர்மகர்மாதிபதி யோகத்தை சனி செய்யாது சொல்லிட்டோம். மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி கெட்டவர், அதனால செய்யாது. அப்படிப்பட்ட செய்யாத சனி கூட இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாயோ, 5ஆம் அதிபதியான சூரியனோ, 9ஆம் அதிபதியான குருவோ, அதான் 1, 5, 9 அதிபதிகள் சொல்றது, இவர்கள் யாராவது ஒரு ஆள் கூட இருந்துட்டா இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன செய்யுமோ அதை விட 2 மடங்கு ஆணேர் யோகம் என்று சொல்லப்படக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இருக்குதா பாருங்க. மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வந்து பாதகாதிபதியாக வந்ததனால் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யாத ஒரு காரணம், அந்த சனி கூட பஞ்சம கோணம், அதாவது 5ஆம் இடம் அதிபதியாக வரக்கூடிய யோகாதிபதி சூரியன் கூட இருந்ததனால் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய சனி அதை செய்யாமல் 2 மடங்கு ஆணேர் யோகம் என்கிற யோகத்தை செய்துவிடும். இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். என்னென்ன யோகம் இருக்கு பாருங்க. விபரீத ராஜயோகம் இருக்குது, தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை, ஆனா அதற்கு பதிலாக ஆணேர் யோகம். இந்த ஆணேர் யோகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகம். அடுத்து பரிவர்த்தனை, குருவும் புதனும் பரிவர்த்தனை, அத்தோடு சார பரிவர்த்தனை பெற்ற புதன் சனி, இப்படி சில பல யோகங்கள் இருப்பதனால் மேலோட்டமாக ராசி சக்கரத்தை மட்டும் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் எல்லாம் கெட்டு போன மாதிரி தெரியும். நவாம்ச சக்கரத்தையும் வைத்துக்கொண்டு எந்த சாரத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறது என்பதை அறிந்து ஜாதகத்தை பார்த்தோமையானால் அற்புதமாக பலனை சொல்லிவிடலாம். சரியா? ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி ரிஷப லக்கணம் தொடங்க போறேன். அதற்கு முன்னாடி அதாவது லைவ்ல உங்களுக்கு சில சந்தேகங்கள், அதாவது யோகாதிபதிகள் எப்படி எடுக்கணும், யாரும் சந்தேகம் இருந்தால் அதை பற்றியும், ஜோதிட சம்பந்தமான சில சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிக்கும் பொழுது அதற்கான சந்தேகங்களை சொல்லும்படியாக ஒரு லைவ் நாளை கண்டிப்பாக அது இடம்பெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவ்ல வாங்க, உங்களுக்கான சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, அதற்கான பதில் நான் வீடியோல சொல்லிக்கிட்டே வரேன். நன்றி, வணக்கம். இது தேவகுரு ஜோதிடம்.